பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்ட்டு ஜெபிக்கிறதுனால பரிசுத்தம் வரப்போறது இல்லைங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஜெபம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஐயா, கர்த்தராகிய தெய்வம் பரிசுத்தப்படுத்துவதெல்லாம் இரண்டாம் பகுதி. ஆமென். நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தம் கர்த்தராகிய தேவனும் மனிதனும் இணைந்து செய்கிற ஒரு கூட்டு முயற்சி தான் பரிசுத்தமான வாழ்க்கை. தேவன் உதவி செய்வார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஆனால் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சில கடினமான தீர்மானங்களை செய்ய